சென்னையில் கனமழை பெய்து வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்கள் தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, சொல்லுங்க, விடுமுறை நாளில் மழை பெய்து வருவதால் தீபாவளி பண்டிகைக்கான வர்த்தகம் எப்படி நடக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது சென்னை நகரம் முழுவதும் தற்போது அடைமழை பெய்து வருகிறது. தீபாவளி வர்த்தகம் சற்று பாதித்திருக்கிறது என்றே சொல்லலாம். அதாவது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்தே தமிழகம் முழுவதும் பல்வேறு நகரங்களில் தொடர்ச்சியாக இடைவெளி விட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னையில் நாள்தோறும் வான மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. சில நேரங்களில் அடைமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் இன்று சென்னையில் அடைமழை பெய்து வருகிறது. நாம் இப்போது சென்னை டி நகர் பகுதியில் இருக்கின்றோம். இங்கு பார்க்கலாம், சென்னையில் ஒரு நல்ல மழை, அதாவது இடி மின்னலுடன் கனத்த மழை பெய்து வருகிறது. அதேபோல் டி நகர் மற்றும் மேற்கு மாம்பலம், பாண்டி பஜார், வேளச்சேரி, சைதாப்பேட்டை, தரமணி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக சென்னை நகரம் முழுவதும் மழை பெய்து வருகிறது. இந்த நாள் தீபாவளி பர்ச்சேஸுக்காக கொள்முதலுக்காக டி நகர் பகுதிக்கு வருபவர்கள் இங்கே எண்ணிக்கை தற்போது குறைந்திருக்கிறது. ஏனென்றால் தீபாவளிக்கான பர்ச்சேஸ் இப்போதான் சூடு பிடிக்கின்ற நேரம். இந்த நேரத்தில் மழை பெய்து வருவதால் அவர்கள் வெளியே செல்ல முடியவில்லை என்று வருகின்றனர். நம்மிடையே வாடிக்கையாளர் இருக்கிறார், அவருடன் பேசலாம். இந்த மழை இன்று சென்னை நகரம் முழுவதும் கனத்த மழை இருக்கிறது, உங்களுடைய கருத்து? இல்லை, அது ரொம்ப நல்ல விஷயம். மழை பெய்யுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக மழை இல்லை. டி நகர்லேயும் நிறைய இடத்துல தண்ணி இல்லாமல் ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருக்கும் போது இப்போ டி நகரில் இந்த மழையை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் ஹாப்பி. என்ன ஒன்றுனா, இந்த சண்டே அன்றைக்கி இப்படி ஒரு மழை, இப்போ எல்லாம் பர்ச்சேஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருப்பாங்க. டிராஃபிக் ஜாம், அந்த ஒரு பிளான் பண்ண வீட்டிலேருந்து கிளம்பும் போது யோசிச்சுட்டு இருக்கேன், நினைக்கும் போது தான் ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி மழை பெஞ்சால் என்னென்ன முன்னாடி முன்னெச்சரிக்கை என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்தால் ஸோ எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். மழை பெய்து சந்தோஷம். அந்த சந்தோஷம் நம்ம மக்களோட ரெகுலர் லைஃப்பை பாதிக்காத வகையில் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த அடைமழை பெய்து வருவதால் ஆங்காங்கே டி நகர் பகுதியில் எல்லாம் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அந்த தண்ணீரை அகற்றுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று அந்த வாடிக்கையாளர் கோரிக்கை வைத்திருக்கின்றார். தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்த இடி மின்னலுடன் கனத்த மழை பெய்து வருவதால் டி நகர் பகுதியில் இருக்கின்ற ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளியே செல்லவில்லை, பலர் குடைகளுடன் வெளியே சென்று வருகின்றனர். தங்கமணி, நீங்க குறிப்பிட்டது போல மழை அதிகமாக பெய்து வருகிறது. வர்த்தகம் பாதிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் போக்குவரத்து பாதிப்பு எந்த அளவில் இருக்கு, அது பற்றிய விவரங்கள் சொல்லுங்க. போக்குவரத்து பாதிப்பும் இருக்கிறது ஆண்ட்ரூஸ். அதாவது டி நகர் பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு வர்த்தக மையம். சென்னை நகரம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் அனைவரும் இந்த கொள்முதலுக்காக பொருட்களை வாங்குவதற்காக டி நகரை நோக்கி தான் வருவார்கள். எனவே இந்த இடத்தில் சற்று போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. முக்கியமான ஜங்ஷன்களிலெல்லாம் போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. ஏனென்றால் சாலைகளில் தண்ணீர் கனமழை பெய்திருக்கிறதால் சாலையில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அதாவது சாலையின் மட்டத்திற்கு மேல் நிற்பதால் அந்த தண்ணீரில் வாகனங்கள் செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. உடனடியாக இந்த தண்ணீர் எல்லாம் அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் மாநகராட்சி ஈடுபட வேண்டும். போக்குவரத்து நெரிசல் என்பது தற்போது இருக்கிறது என்று